காவி வணக்கம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதை பற்றி அது ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சியாயிருவீங்க. அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சிமி ஞாபகம் இருக்கா? அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இது. அந்த சிமி தடை செய்யப்பட்ட பிறகு இது உருவாச்சு. அந்த சிமிக்கு இந்தியன் முஜாஹிதீனோட கனெக்ஷன் இருந்தது. ஆர்எஸ்எஸ்ஸை மதவாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது பிஎஃப்ஐ பற்றி வாயை திறக்கணுமே. கொலை செய்யக்கூடிய பயங்கர ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது, அணுகுண்டு இருக்குது, வாள் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க தலிபான் கூடயும் அல்கைதா கூடயும் தொடர்பு இருக்கிறதுனால இவங்க பயப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மனித நீதி பாசறை அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதோட நீட்சியாக தான் நான் பிஎஃப்ஐ அப்படின்னு ஒன்று உருவாகி இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை, மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி ஊர்களெல்லாம் அவங்க மீட்டிங் வச்சுருந்தாங்க. அவங்க பேசுகிறது என்னவோ சமூக நீதி தான். அவங்களோட மேடைகளில் பெரும்பாலும் நம்ம திருமாவளவன் ஐயாவை பார்க்க முடியும். இப்போது அது உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. இது மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பல மாநிலங்களில் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லலாம்னாக்கா, கேரளாவில் அதை பற்றி சொல்லணுன்னாக்கா ஒரு 50,000 பேர் அதில் மெம்பராட்டு இருக்காங்க. 1,50,000 பேருக்கு மேலே அனுதாபி இருக்காங்க. அந்த அனுதாபிகள் ஒரு 5% வளர்ச்சி காட்டுறாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. பிஎஃப்ஐ ஃபண்டுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வெளிப்படையாக வாங்கும். ஆனால் இவங்க யார், இவங்கெல்லாம் எங்கேருந்து இவங்களுக்கு ரூபா வருது, இவங்க மெம்பர்ஸ் யார், இது எதுவுமே அது வெளிப்படையாக வச்சுருக்கிறது இல்லை. அதனால இவங்களை ட்ராக் பண்ணுறதும் அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பிஎஃப்ஐ பேசுகிறது என்ன சொல்லணுன்னாக்கா, சமூக மாற்றத்துக்காக வேண்டி தான் நாங்கள் இருக்கோம், தலித்துக்கெல்லாம் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அரசோட பிடி இவங்கள்ட்ட இருகுச்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. அது அவங்களும் சென்ஸ் பண்ணிட்டாங்க. நாமளும் எப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, கவர்னர் ஐயா ரவிஜி பேசும்போது நமக்கு தெரிஞ்சுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுநர் பேசின உடனே. இப்போது அதற்கு முன்பே இவங்க சுதாரிச்சிருப்பாங்க நிச்சயமாக. ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னாக்கா, இந்த சோகால்டு திராவிட கட்சி, அது எஸ்பெஷலி திமுக, இவங்களுக்கு நல்ல ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுக்கும். கோவை குண்டுவெடிப்பு சம்பவங்கள்லாம் அவங்கள நல்ல விதமாக குற்றவாளிகளை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணினாங்க கருணாநிதி ஐயா இருக்கும்போது. அதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறதுக்கு இல்லை. ஏன்னா கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த மாதிரி எல்லா அமைப்புகளுமே அது இஸ்லாமிய சமுதாயத்தினரோட அடிப்படைவாதத்தை முன்னெடுத்து வரும்போது அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா, சமூக நல்லிணக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் அதே சேவையே குறிக்கோளாக கொண்டு இருக்கிற ஹிந்து சமூக மக்களுக்கான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ரொம்ப வாயில் வராத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. நன்றி, வணக்கம்.